மக்களே, இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் யார் வந்து டைட்டில் அடிப்பாங்க, யார் டைட்டில் அடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான் வந்து டைட்டில் வந்து அடிக்க போகிறாரு. அன்அஃபிஷியல் ஓட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த செலிபிரிட்டிஸ் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரும்பாலான மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ வின்னர் முத்துக்குமரன் அப்படின்றப்ப ரன்னர் வந்து யார் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நிறைய பேரை நம்ம வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தீபக்காக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், அருணாக இருக்கட்டும், இவங்களில் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா ரன்னராக வந்து ஆகலாம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜாக்லின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்த வாரத்துலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாமினேஷனில் தான் இருக்காங்க, சேவ் செய்யப்படுறாங்க, மக்கள் நேரடியாக சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உள்ளே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த சௌந்தர்யா அப்படின்னு ஒரு பேரே வந்து சொல்லாமல் போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி டைட்டில் வின்னராக வந்து ஒருத்தவங்க வந்து ஆக போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகை 50 லட்சம் சம்திங் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சௌந்தர்யா அப்படின்னு அவங்க வந்து எதுக்கு வந்து போட்டிடுறாங்க அப்படின்னா, அந்த டைட்டில் வின்னருக்குலாம் வந்து போட்டி இல்லை, டைட்டில் வின்னருக்கு மேலே ஏதாவது ஒரு பதவி இருக்குமா, அந்த பதவியை வந்து பிடிக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு எய்மில் தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. எல்லோரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணது டைட்டில் வின்னர் அப்படின்னா, இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பிக் பாஸுக்கேவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஏடாவன் தேவையில்லாமல் ஏடா கூடமா ஏதோ பேசுகிறான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆமாங்க, நம்ம சௌந்தர்யாவுக்கு நடக்கக்கூடிய அந்த பிஆர் டீம் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி சௌந்தர்யாவுக்கு ஓட்டு கேட்க சொல்லி நிறைய ஆதரவாளர்கள்லாம் வந்து கிளம்பிருக்காங்களே, இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இந்த அக்கா அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க, எதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க, எனக்கு வந்து சுத்தமாக வந்து விளங்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு ஓட்டு கேட்குறவங்க யார் அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பண்ணுறாங்க. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் வந்து வச்சிருக்காரு. அவங்களுடைய அந்த பிஆர் டீமும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மண்ணின் மைந்தன் அப்படி சொல்லிட்டு போஸ்டரில் எடிட் பண்ணி ஓட்டு போடுங்க மக்களே, தமிழ் மகனை வந்து காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ஓட்டு கேட்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, சௌந்தர்யா அக்கா பண்ணுறது என்ன அப்படின்னா முழுக்கவே வந்து கிரிஞ்சு. ஆனால் அப்படி பண்ணக்கூடிய அந்த சௌந்தர்யா அக்காவுக்கு ஓட்டுக்களை வந்து கேட்டுனே இருக்கிறாங்க. அது எங்கெங்கே கேட்குறாங்க, தமிழ் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடங்கள்லையும் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டிவி ஷோ வந்து பார்ப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு ஷோவுக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கண்டஸ்டன்ஸாக வந்து இருந்தாங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேறு லாங்குவேஜ், அவங்க வந்து இங்கே பார்க்குறாங்களோ இல்லையோ தெரியல, அவங்க வந்து உள்ளே வந்து இங்கே வந்து ஓட்டு போட சொல்கிறாங்க. யாருக்கு? சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட சொல்லி வந்து கேட்குறாங்க. ஏன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. சௌந்தர்யாக்கா வந்து உள்ளே என்ன பண்ணுறாங்க, மார்க்கிங் பண்ணுறாங்க, கிரிஞ்சு பண்ணுறாங்க, க்யூட்னஸ்ன்ற பேரில் பார்த்தீங்கன்னா கேவலமான ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி வந்து ரசித்து இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரியல. ஏதோ ஒரு அரசியல், அதாவது விஜய் சேதுபதினு சொல்லுவார், ஜெஃப்ரிக்கு ஒரு டைம் வந்து அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி எல்லாமே வந்து அரசியல் தான், உன்னை வச்சு உனக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் நடக்கும் அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் சௌந்தர்யா அப்படின்றது இவங்களை வச்சு இங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அரசியல் நடக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. சௌந்தர்யாக்கா வந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்தளவுக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சுத்தமாக விளங்கவே இல்லை. இதுலேயும் ஹைலைட் என்ன அப்படின்னா, நான் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆள். லாஸ்ட் சீசனில் அர்ச்சனாவுக்கு, அதுக்கு முன்னாடி சீசன் அஜிமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் அவங்களாம் வந்து அந்த கடைசி அந்த 2 வாரம் 3 வாரம் வரும்போது இவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு போடுவோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இது இருந்து அந்த என்ன சொல்ல, மக்களை வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈர்த்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு கேரக்டர் மேலே ஒரு ஹீரோயிசம், ஒரு ஹீரோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரல, நம்ம தலடா, நம்ம தளபதிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பூரிப்பு வரும்ல, நம்ம தலைவன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்களை பார்க்கும்போது தோணுச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து யாரு மேலுமே வந்து எனக்கு வந்து தோணவே இல்லை. சௌந்தர்யா மேலே ஒரு எள்ளளவு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தோணவே இல்லை. எனக்கு மட்டுமே இல்லை, பெரும்பாலான மக்களுக்கு ஒரு எள்ளளவு கூட வந்து தோணவே இல்லை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, எதுக்கு வந்து சௌந்தர்யா வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, முத்துக்குமரன் ஒரு தமிழ் மைந்தன் இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களா, தமிழன் சொல்லிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனாலே என்னவோ தெரியல, இவங்களுக்கு வந்து சுத்தமாக அது பிடிக்கல. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது. அதனாலே வந்து முத்துக்குமரனை வந்து அடிக்கணும், முத்துக்குமரனை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் எனக்கும் தோணுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாலாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க. உள்ளே வந்து முத்துக்குமரனுக்கும் நம்ம அருணுக்கும் பார்த்தீங்கன்னா இடையே வந்து நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. அது என்னவோ உள்ளே நடக்கக்கூடிய சண்டை
இல்லை. ஆனால் அங்கே வந்து எது வந்து கரெக்டாக தெரியுதோ, யார் வந்து ஓரளவுக்காச்சும் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேர்ந்துருக்காங்களோ, யார் ஒரு நல்ல ஒரு ஒரு புத்தகத்தை வந்து காமிக்கிறாங்களோ, திறந்த புத்தகமாக தங்களுடைய அந்த கேரக்டர் வந்து காட்டுறாங்களோ, அவங்கள தான் வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஓட்டுகள் வந்து போடுவாங்க. அதுக்கும் முத்துக்குமரன் வந்து ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல வரல. முத்துக்குமரனே பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் வந்து அவர் ஆக்டிங் ஸ்கில் தான் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அப் டு டேட் இந்த டிடிஎஃப் நடந்துச்சுல, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நடிப்பு போட்டுருந்தார். ஆனால் அந்த டிடிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஷேட்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சுது. ஒருவேளை அந்த 50 நாள் இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வைக்காமல் எல்லாத்தையும் ஜோடியாக வந்து மேய விட்டுருந்தாங்க அப்படின்னா, அப்போவே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய சுயரூபம் வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வேறு யாருனா ஒருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னராக வந்து ஆயிருப்பாங்க. பட் இப்போ இந்த நேரத்தில் வந்து அவருடைய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஜெயிக்க போகிறாரு. அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல கேவலமாக ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். உங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுது? தமிழ், கன்னடா, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல் ஆக்டர்ஸ், பெரும்பாலான சீரியல் ஆக்டர்ஸ், பெரும்பாலான அந்த பிக் பாஸில் இருந்த அந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படி பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து விளங்கவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு இப்படி வந்து ஓட்டு கேட்குறாங்களே, இதெல்லாம் பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.